ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ரெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. நேற்று தான் ஹெச்பிசிஎல் வீடியோ போட்டு அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். எலக்ட்ரானிக்ஸ்க்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வேணா படிச்சிரு, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேணா படிச்சிரு, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுக்கு தனியாக எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹெச்பிசிஎல் வீடியோவில் நம்ம நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சு. நீங்க அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட் கேட்டுச்சுன்ற காமெடி மாதிரி இப்போ இன்னைக்கு நான் பிஎஸ்என்எல் ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று பார்த்தேங்க. இது கோர் ஒன்லி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஈவன் எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க, அதாவது ட்ரிபிளிக்கும் இருக்குது, பட் மெயின் இசிஇக்கு தான் அந்த ஜாப். பிஎஸ்என்எல் எல்லாருக்குமே தெரியும், டெலிகம்யூனிகேஷன் ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அதில் எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு இன்னைக்கு ஜாப் வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ நேற்று பார்த்து ஃபீல் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், ஐடி, சிஎஸ்சி அண்ட் எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சவங்க, இந்த மாதிரியான எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. கூடவே சேர்த்து தமிழ்ல போட்டிருந்த மாதிரி ஃபினான்ஸ், சிஏ சிஎம்ஏ படிச்சிருப்பீங்களா நிறைய பேர். ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. டீட்டெயிலா வீடியோக்குள்ள போகலாம், சரிங்களா? ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது எங்க ஊர்ல அதுதான் டாப்பர்ஸ்லாம் எடுப்பாங்க. இசிஇ மட்டும் நீ எடுத்துட்டேன்னா இந்த பக்கம் கோர் பக்கமும் நீ போகலாம், எலக்ட்ரானிக்ஸ் கோர் கம்பெனிலையும் போகலாம், இல்ல பிடிக்கலன்னா திடீர்னு நீ ஐடி கம்பெனிலையும் போயிடலாம், ரெண்டு பக்கமும் போகலாம். ஆனா நீ ஐடி எடுத்தா ஐடி பக்கம் தான் போக முடியும். மெக்கானிக்கல்லாம் எடுத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சிவில்லாம் எடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோர் பக்கம் மட்டும் தான் போக முடியும்னு சொல்லிட்டு பயமுறுத்தியே ஈஸி எடுக்க வச்சுருவாங்க. ஆனா அப்படியே ஜாப்ஸ்ன்னு வந்தோம்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இந்த ஜேஇலாம் வைப்பாங்க. இன்ஜினியர்ஸ்க்காக எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇலாம் வைப்பாங்க. அதுல எலக்ட்ரானிக்ஸை மட்டும் விட்டுருவாங்க. ஓகே, மெக்கு, சிவில், ட்ரிபிளி இதே தான் எடுப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு கொஞ்சம் ஜாப்ஸ் கம்மி தான். இந்த மாதிரி ரேரா வர டைம்ல தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் விரும்பிகள், ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணுன்றவங்க கண்டிப்பா இதை எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது வாய்ப்பு கம்மின்றதுனால சொல்றேன், சரிங்களா? ஓகே, ஸோ பிஎஸ்என்எல் ரெக்ரூட்மெண்ட், இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். மினிரத்னா, நேற்று பார்த்த கம்பெனி மகாரத்னா. இது மினிரத்னா ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனம். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கீழே வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ 120 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ங்க. இந்த போஸ்ட்டை நான் கொண்டு வந்ததுக்கு மெயின் மோட்டிவே சேலரி ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஸ்டார்டிங் சேலரியே 75,000 வரும். ஏன்னா இது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் 120மே. ஓகேவா? ஸோ உள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் டேட் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஆஸ்பிரண்ட்ஸ். எப்படி நம்ம கண்ணை விட்டு போச்சுன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் டேட் 7ஆம் தேதி முடியுது, மார்ச். அதனால கொஞ்சம் குயிக்காக முடிவெடுங்க. ஓகே, 7ஆம் தேதி மார்ச் முடியுது. இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எடிட் பண்றதுக்குனே டைம் தராங்க. 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 15ஆம் தேதி வரைக்கும். பட் இது எடிட்டிங்க்கு மட்டும்தான். பட் ஃபுல் அப்ளிகேஷன் முடியறது 7ஆம் தேதி. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்றதுக்கு வேணா டைம் தராங்க, சரியா? அதனால முடிச்சுக்கோங்க 7ஆம் தேதியோட. அண்ட் எக்ஸாம் டேட்டையும் டென்டேட்டிவா அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? 29 மார்ச். அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருக்கு, பிப்ரவரி முடிஞ்சிச்சா, சாரி, மார்ச் மட்டும் தான் இருக்குது, சரியா? ஸோ படிக்கிறதுக்கு ஒரு மாசம் தான் போது குயிக்கா ஒரு ஜாபை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ டென்டேட்டிவா வச்சிருக்காங்க அந்த டேட், சரிங்களா? ஸோ அடுத்து எஜுகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்க டீட்டெயிலா சொல்றேன். பிஇ படிச்சிருக்கணுங்க இல்ல பிடெக் படிச்சிருக்கணும். ரெண்டு விதமான போஸ்ட் இருக்கு, நான் ரெண்டுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி டெலிகாம்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஃபினான்ஸ்னு இருக்கு. ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டெலிகாம் இதுல நீங்க வேலை செய்யணும்னா பிஇ ஆர் பிடெக் மினிமம் 60% மார்க்ஸ் நீங்க எடுத்துருக்கணும். அதாவது சிஜிபிஏவா இருந்துச்சுன்னா அப்படியே பெர்சன்டேஜா மாத்திரணும். உங்க யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ஃபார்முலா இருக்கும். சிஜிபிஏ பெர்சன்டேஜா மாத்துறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இல்ல ஃபார்முலாலாம் இல்லைங்க எங்க யூனிவர்சிட்டிலன்னா அப்படியே இன்டூ 10 போட்டுக்கோங்க. 7.50னா 75% அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். ரெகுலரா ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க, முடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ சொன்னேன்? 7ஆம் தேதி சொன்னா அந்த தேதிக்குள்ள நீங்க முடிச்சு ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கணும். ஓகேவா? டிகிரி சர்டிபிகேட் வரலாலும் பரவாயில்ல, பட் பாஸ் அப்படின்ற ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது தாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இல்லை இதுல எந்த காம்பினேஷனா இருந்தாலும் பரவாயில்ல. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எந்த காம்பினேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல தனித்தனியா இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்டட். இது ஒரு போஸ்டிங். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ், பிஎஸ்என்எல்ல இருக்க ஃபினான்ஸ்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சவங்க அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி படிச்சவங்களுக்கும்
வேலைகள் இருக்குது. இதுவும் இந்த தேதிக்குள்ள நீங்க அதை படிச்சு முடிச்சிருந்திருக்கோம். இப்போ வேகன்சிஸ் வந்து ஒரு டீசென்டான வேகன்சிஸ் தாங்க. என்ன அப்படின்னா 170, சரியா? நான் தமிழ்லே போட்டிருந்தேன், எடுத்து சாரி 120 வேகன்சிஸ் இருக்கு. இதுல டெலிகாமுக்கு தான் நிறைய இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து இசிஇக்கான சூப்பரான ஜாப். எலக்ட்ரானிக்ஸ் விரும்பிகளுக்கு ஒரு சூப்பரான வேகன்சி. 95 வேகன்சிஸ் இருக்கு. ஆல் இந்தியா வேகன்சிஸ் தான். போஸ்டிங் பத்தி நான் காட்டுறேன், பட் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற எந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல வேணா போடுவாங்க. சென்னையிலையும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ 95, 25 ஃபினான்ஸ்க்கு 25. இப்போ இது நீங்க பாஸ் பண்ணி ரிசர்வேஷன் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓசி அப்படின்னாங்க ஒரு சில நம்ம பொதுவா நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது அன்ரிசர்வ்டுன்னு தான் பார்ப்போம். பட் இதுல வந்து ஓப்பன் கேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசினா அன்ரிசர்வ்ட் தான், வேற எதுவும் இல்லை. ஸோ நீங்க அன்ரிசர்வ்ட்லயோ இல்லை ஓபிசியில் கிரீமி லேயர்ல வந்தீங்கன்னா அதுல ஒரு ரிசர்வேஷன் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு, நான் கிரீமி லேயர் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியா ரிசர்வேஷன் இருக்கு. அண்ட் குறிப்பா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கும் இதுல ரிசர்வேஷன் இருக்கு, ஓகே? பட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரிசர்வேஷன் இல்லை. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் என்னென்ன டிசபிலிட்டி பொருந்தும்ன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 2 போஸ்ட்டுக்குமே ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் பேஜ் 2ல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் பேஜ் 2 ஆஃப் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து கீழே பின் பண்றேன், அதை பாருங்க. அதுல வந்து இது கொடுத்துருக்காங்க, எந்தெந்த உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்கோ அது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது தகுந்தபடி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் மினிமம் 21 வயசு, ஓகே? அதாவது நீங்க காலேஜ் முடிச்ச கையோட நீங்க அப்ளை பண்ணலாம், ஓகேவா? சூப்பர். ஸோ காலேஜ் முடிச்ச கையோட வருமா இல்லை போன கையோட வருமா? ஸோ 1 செகண்ட், எஸ், முடிச்ச கையோட. ஸோ முடிச்ச கையோட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஏஜ் அப்படி பார்க்கும்போதுங்க, ஏஜையுமே நீங்க வந்து அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்ல தான் பார்க்கணும். மார்ச் 7, 2026 அன்னைக்கு உங்க ஏஜை நீங்க கணக்கு பண்ணிடணும். எப்படிங்க அந்த தேதியில நான் ஏஜை கணக்கு பண்றதுன்னா, அதுக்கு தான் நம்ம சிம்பிளா ஒரு வெப்சைட் சொல்றோம். calculator.netன்னு போனீங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர்னு உள்ள இருக்கும். அதுல போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த்தை மேல போட்டு கீழே வந்து எந்த தேதியில உங்களுக்கு உங்களோட ஏஜை நான் சொல்லணும்னு கேட்கும். அங்க இப்ப நான் சொன்ன தேதியை போட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா சொல்லிடும், இவ்வளோ வருஷம், இவ்வளோ மாசம், இவ்வளோ நாள்னு சொல்லிடும். அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த வெப்சைட் போய் அதை எடுத்துக்கிட்டு இப்ப பாருங்க. ஸோ மினிமம் நீங்க 21 வயசு முடிந்தவராக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சிருக்கணும், 21 முடிஞ்சிருக்கணும். அடுத்தது மேக்சிமம் வந்து நீங்க அன்ரிசர்வ்டு இல்லை ஓப்பன் கேஸ்ட்ல வரீங்க, இல்லை இடபிள்யூஎஸ்ல வரீங்க, இல்லை ஓபிசியில் கிரீமி லேயர்ல வரீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு மேக்சிமம் இருக்கணும், ஓகே? மேக்சிமம் 30 தான், சரியா? அதே மாதிரி ஸோ 30 அப்படின்னும் போது 30 முடிஞ்சு ஒரு நாள் ஆயிருந்தாலும் நாட் எலிஜிபிள். 30 முடிஞ்சு அதில் வரும் கரெக்டா. அந்த கால்குலேட்டர் வெப்சைட்ல போட்டீங்கன்னா 30 இயர்ஸ் 1 டேன்னு வந்தாலும் நாட் எலிஜிபிள்ங்க, ஓகேவா? மேக்சிமமே 30 இயர்ஸ் தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வரீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்கு, 33 வயசு, சரியா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்கு, 35 வயசு. நீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ல வரீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷனை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதனாலதான் இது இல்லாம ஒரு 10, இது இல்லாம ஒரு 10, ஸோ உங்க கேஸ்டோட சேர்ந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் சேரும். ஸோ இதாங்க வந்து ரிலாக்ஸேஷன்ஸ், சரியா? ஸோ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், ஓபிசி நான் கிரீமி லேயர்னா இப்போ நான் வந்து எம்பிசியில் வரேன், அப்போ நான் ஓபிசின்னு எடுத்துக்கலாமானா? உங்களோட தாலுக் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட கேஸ்ட்டை சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபிசி லிஸ்ட்ல அது என்னவா இருக்கு, ஓபிசியில் வருதா அப்படின்னா, ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வருதான்னா தான் இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு பொருந்தும். இதே உங்களோட காஸ்ட் வந்து ஸ்டேட்ல வந்து எம்பிசியா இருக்குது, ஸ்டேட்ல ஓபிசியா இருக்குது, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்ல அது வந்து அன்ரிசர்வ்டா தான் இருக்குதுன்னா அன்ரிசர்வ் தான். ஸோ எல்லாமே நம்ம பேசுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த ஜாப். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான லிஸ்ட் தான் நீங்க எடுக்கணும், சரிங்களா? இதாங்க வந்து ஏஜ், ஓகேவா? ஸோ ஏஜ் வந்து 21 to 30 ஆர் 33 ஆர் 35 இதான். அண்ட் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன், ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு டவுட் வரும். டேட் ஆஃப் பர்த்தை நீங்க வந்து எப்பயுமே உங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதுதான் உங்க அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த். அண்ட் நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோ எடுக்கும் பொழுது எடுத்துட்டு அதை இந்த அப்ளிகேஷன்ல அப்லோட் செய்ய வேண்டும். அதனால லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ள உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்லோட் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனுக்கு, ஓகேவா? நான் ஜென்ரல்ல இருக்கேன் சார்னா தேவையில்லை, ஓகேவா? இல்ல சார் எனக்கு அப்ளிகேஷன் எனக்கு சர்டிஃபிகேட் எடுக்க முடியல, நான் ஜென்ரல்லே போட்டுக்கிறேன், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேண்டாம், அந்த என்னோட கம்யூனிட்டியான ரிலாக்ஸேஷன் வேண்டாம்னா போட்டுக்கலாம், ஓகேவா? சூப்பர். பட் நீங்க உங்க ரிசர்வேஷனே இழந்துருவீங்க, புரியுதா? நீங்க வந்து எனக்கு டைம் இல்ல எனக்கு சர்டிபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்காம விட்டுட்டீங்கன்னா, ஒரு எஸ்சி கேண்டிடேட் நான் சொல்றேனே, நீங்க இப்ப அப்படி என்ன உங்களுக்கு இழப்பு நடக்கும் அப்படின்னா, நீங்க எஸ்சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த அன்ரிசர்வ்ல இருக்க 40 போஸ்ட்லயும் போட்டி போடலாம்,
அதுல வராட்டி கூட நீங்க இந்த 14 போஸ்ட்ல போட்டி போடலாம். இதே நீங்க எஸ்சி சர்டிபிகேட் எடுக்காம அப்ளை பண்றதே பரவாயில்ல, ஓசிலே அப்ளை பண்ணுவோம், அன்ரிசர்வ்ட்லேயே அப்ளை பண்ணுவோம்னா நீங்க இந்த 40 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் போட்டி போட முடியும். அந்த மெரிட்டுக்கு உண்டான 40 போஸ்ட் மட்டும் தான் போட்டி போட முடியும். சரியா? ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இதை வந்து இது பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்ப அடுத்தது எப்பங்க எடுக்கணும் அப்படின்னா, ஏப்ரல் 1, 2025 ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இப்ப லேட்டஸ்டா போன இந்த பினான்சியல் இயர்ல எடுத்த லேட்டஸ்ட் சர்டிபிகேட்டா இருக்கணும். ஏப்ரல் 1 2025 இருந்தானே இந்த பினான்சியல் இயர் ஆரம்பிக்குது. எஸ். ஸோ அந்த பினான்சியல் இயர்ல எடுத்த லேட்டஸ்ட் சர்டிபிகேட்டா இருக்கும். இது ஒன்றும் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல தான் டவுட் கமெண்ட்ஸ் நிறைய வருது. ஸோ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேலரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மினிமமே 70,000 வருங்க. ஓகேவா? 76,000 to 87,000 பர் மந்த் வரக்கூடிய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் இது. எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்டிபிகேஷன்ல இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இதே தான் கொடுத்துருப்பாங்க. த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஷால் பி ரெக்ரூட்டட் இன் த ஐடிஏ பே ஸ்கேல் E3 ஆஃப் ₹24,900 to 50,500 அப்படின்னு போட்டிருப்பான். ப்ரீ ரிவைஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பான். இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டை உண்டாகும். ஏன்னா 24,000 தான் போட்டிருக்காங்க, நீங்க என்னமோ 76,000 சொல்றீங்கன்னா, இது வந்து நார்மல் டியர்னஸ் அலவன்ஸ் மாதிரி கிடையாது, இண்டஸ்ட்ரியல் டியர்னஸ் அலவன்ஸ். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஜாப்ஸ்ல ஒரு சில ஜாப்ஸ்க்கு இந்த மாதிரி ஐடிஏ பே ஸ்கேல்ல பே பண்ணுவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா கொஞ்சம் பழைய இது 2007 அந்த டைம்ல இருந்தே ஒரே பேசிக் பே வச்சிருப்பாங்க, அதை ரிவைஸ் பண்ணாம இருப்பாங்க, அதான் ப்ரீ ரிவைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்ப இருக்கிற பேசிக் பே தான் இதுன்றதுனால டியர்னஸ் அலவன்ஸ்ல அடிஷன் வரும். டியர்னஸ் அலவன்ஸ்னா என்னங்க? விலைவாசிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான் டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ பேசிக் பே ஏத்தாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பே ஸ்கேல மாத்தாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டியர்னஸ் அலவன்ஸ்ல பெர்சன்டேஜ் ஏறி 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 இப்ப எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் 3rd லெவல் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு இந்த ஜாபுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் தான் கிட்டத்தட்ட 200% மேல போயிடும். 200%. அப்ப பாருங்க, உங்களோட பேசிக் பே ஜாயின் பண்ணும்போது 24,900 இருந்தாலும் டியர்னஸ் அலவன்ஸே 200% பார்த்துக்கோங்க. அதோட டபுள் டைம் விச் இஸ் எவ்வளோ, 48 வந்துருது. அப்ப அதனாலதான் இந்த அளவு சேலரி வருது. புரியுதுங்களா? அதனால நீங்க இதை பார்த்து வந்து கம்மியா இருக்கும்னு நினைச்சு விட்டுற வேண்டாம். இது ஒரு சூப்பர் சேலரி கொடுக்கக்கூடிய ஜாப். நான் நெட்ல இருந்து தான் உங்களுக்கு எடுத்து பேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, நீங்களும் கூட செக் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், சூப்பர். இப்போ சேலரி பத்தி பேசியாச்சு. ஜாப் லொகேஷன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவங்களும் சொல்லிட்டாங்க. எனிவேர் எங்கெல்லாம் பிஎஸ்என்எல் இருக்கோ எங்க வேணா நாங்க போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்பயுமே டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு, மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, நீங்க உங்க ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு. ஓகேவா? சூப்பர். எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியரா கொடுத்துட்டாங்க. HPCL அந்த அளவுக்கு கொடுக்கல, பட் இதில் கிளியரா கொடுத்துட்டாங்க. பார்ட் 1 பார்ட் 2ங்க, ரெண்டே பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து காமன். நான் சொல்லிட்டேன், நீங்க எந்த கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் ஆப்டிடியூடை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம சேனலுமே அதைத்தான் சொல்றோம். ஆப்டிடியூட்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ். இதை 3 கைக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயும் ஈஸியா ஒரு செட் ஆஃப் மார்க்ஸை நீங்க எடுத்துடலாம். அதுதான் அவங்களும் சொல்றாங்க. ஆப்டிடியூட்ல 40 மார்க் உறுதி. ஓகேவா? 40 மார்க் இந்த எக்ஸாம்ல உறுதி. நீங்க வந்து ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நான் சிலபஸ் எடுத்து காமிக்கிறேன். பார்ட் 2 பாத்தீங்கன்னா டெக்னிக்கல். நீங்க எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், ஐடினா ஐடி, அந்த மாதிரி உங்களோட கோர் ஜாப் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 160 மார்க். இதுக்கு நீங்க கண்டிப்பா நெட்ல சர்ச் பண்ணணும். நானும் இப்ப இந்த தேதி வரைக்கும் சர்ச் பண்ணல, நோட்டிபிகேஷன் உடனே சொல்லணுன்றதுனால கொண்டு வந்துட்டேன். சர்ச் பண்ணா ப்ரீவியஸ் இயர் பிஎஸ்என்எல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போடுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா இவங்க அஃபிஷியலா எதுவும் இப்போதைக்கு வெளியில்ல. ஸோ உங்களோட கோர் சப்ஜெக்ட்ல இருந்தா வரும். ஸோ அதுக்கு நீங்க வந்து உங்களோட காலேஜ் நோட்ஸ், இல்லை சிம்பிளா சொல்லலாம் கேட்டுக்கு படிப்பாங்க இல்லையா, இல்லை SSC JE, இந்த மாதிரி இன்ஜினியரிங் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்பொழுது அந்த நோட்ஸை கூட நீங்க உபயோகிச்சுக்கலாம். ஸோ கோர் 160 மார்க் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 160 மார்க் எல்லாருமே ஒரு முன்ன பின்ன தான் எடுப்பாங்க. யாருக்குமே படிச்சது அந்த அளவுக்கு பெருசா ஞாபகம் இருக்காது. பட் இந்த 40 மார்க்கை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணலாம். இந்த 40ல 30க்கு மேல ஈஸியா எடுக்கலாம் ஆப்டிடியூட்ல. நான் என்னன்னு சொல்றேன். இது வந்துங்க டெலிகாமுக்கு. ஃபினான்ஸுக்கும் அதே தான். ஆப்டிடியூட்ல 40 மார்க்கு அண்ட் கோர் அவங்களோட டெக்னிக்கல் ஃபினான்ஸ்ல வந்து 160 மார்க்கு. ஸோ டோட்டலா 200 மார்க்குக்கு நீங்க எழுத போறீங்க. 180 நிமிஷம் கொடுக்க போறாங்க. 180 நிமிஷம்னா என்னங்க, 2 hours plus 30 minutes, சாரி 3 hours. பொறுமையா டைம் எடுத்து எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஓகேவா? இதை பத்தி சில உங்களுக்கு டவுட் வரலாம். எக்ஸாம் தமிழ்ல நடக்குமா சார்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நேற்று சொன்ன HPCL ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலே தமிழ்ல கிடையாது. ஓகேவா? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில வேணா இருக்கலாம். ஸோ இது ஒரு இங்கிலீஷ்ல நடக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். கம்ப்யூட்டர்ல நீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ABCD டைப்ல அட்டன் பண்ண போறீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. கரெக்டான ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க்,
தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா -0.25 மார்க். அப்படின்னா என்ன, நீங்க நாலு கொஸ்டினை தப்பா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சரியான கொஸ்டினை எடுத்த மார்க்கையும் மைனஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, அதான் -0.25 அர்த்தம். போத் பார்ட்ஸ் ஆன் சேம் டே. நான் 2 பார்ட் எக்ஸாம் சொன்னேன்லங்க, ரெண்டும் ஒரே நாள்ல தான் வைக்குவாங்க. ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரே ஷிஃப்ட் தான், காலை மாலை அப்படிலாம் இல்லை, அட்டஸ்டேஜ்ல ஒரே ஷிஃப்ட்ல 3 மணி நேரத்துல முடிச்சு விட்டுருவாங்க எக்ஸாம். சரியா, அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. மெரிட் டெஸ்ட் எதை வச்சு எடுப்பாங்கன்னா, இப்ப பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சேர்த்து தான் எடுப்பாங்க. பார்ட் 1 குவாலிஃபைங் அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே சேர்த்து அந்த 200 மார்க்குக்கு சேர்த்து மொத்தமாக தான் எடுப்பாங்க. ரெண்டுத்துலேயும் மார்க் முக்கியம். அண்ட் கடைசியா நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் படிப்பீங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி. அதுல ஒன்று போட்டிருக்கும், மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். இது எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் நிறைய பிகினர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ் எடுத்தாலும் நம்ம பாஸ் ஆகிடும் போல நினைச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் போது காமிக்கிறேன். எஸ்சி எஸ்டினா இவ்வளோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஒரு 40%, ஓபிசின்னா 50%, ஜென்ரல்னா 60%, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி மாணவர் பார்க்கும்போது ஓகே, அப்ப நம்ம ஒரு 40% எடுத்தா போதும், அது அவங்களே அதான் மினிமம் குவாலிஃபைங் கொடுத்துருக்காங்க. அது வந்துங்க பாரம்பரியமா ஒரு 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 பாஸ் மார்க் மாதிரி, அது ஓகேவா, பாஸ் மார்க் மாதிரி. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போது கட் ஆஃப் தான் பேசும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இஸ் நாட் கட் ஆஃப். அதை எடுத்து அதை வச்சு இது நீங்க அதுக்காக ப்ரிப்பரேஷனை அதோட சுருக்கிக்காதீங்க. எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ எடுங்க. ஏன்னா கட் ஆஃப் என்பது போட்டியை தகுந்த மாதிரி இன்னும் உயரும். சரிங்களா, அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ எக்ஸாமோட ஸ்டேஜஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. பேப்பர் 1ல வந்து ஆப்டி, பேப்பர் 2ல கோரு. அது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எந்த ஒரு டைப்பிங் டெஸ்ட்டோ எந்த ஒரு ட்ரேட் டெஸ்ட்டும் கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து உங்களை சிம்பிளாக உங்களோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒரு வேலையை செய்யக்கூடிய தகுதி இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த ஒரு ஓடுறது தாவறது ஃபிட்னஸ் அதெல்லாம் கிடையாது. சரியா, ஸோ இது ஒரு ஆஃபீஸர் ஜாப் தான், டெஸ்க் ஜாப் தான். ஆப்டி சிலபஸ், நம்ம சேனல் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்றதே ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இந்த ஆப்டிடியூட்ல 2 விஷயம் பிரைமா சொல்லுவோம். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, நம்பர்ஸை வைத்து போடக்கூடிய கணக்குகள் தான் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, டேட்டா சஃபிஷியன்சி எல்லாமே. அடுத்து வேர்ட்ஸை வச்சு போடக்கூடிய பசில் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை தான் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம். ஸோ இது 2 தான் அவங்க வந்து பிரதானமாக கொடுத்துருக்காங்க. இது 2மே நம்ம வந்து கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கோம், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது 2 கூட இங்கிலீஷும் எப்படி படிக்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா, இதுதாங்க ஆப்டிடியூட். இதுலேருந்து தான் வந்து 40 மார்க் வரப்போகுது. ஓகேவா, ஸோ பார்ட் 1. அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கோர். இது நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல காமிக்கிறேன். கோர் நீங்கள் படித்தது என்னன்னு சொல்லிட்டு பிடிஎஃப்ல காமிக்கிறேன், பெருசாக அது போகும். ஓகேவா, இப்போ எக்ஸாம் வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி பாண்டு கண்டிப்பா இந்த மாதிரியான சென்டர். ஏன்னா இவங்களுடைய இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு ஒரு பெரிய செலவு செய்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்க. ஓகேவா, அப்படி செய்யும்போது நீங்க வந்து ஈஸியா உள்ள போயிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்லாம் வேற லெவலில் அவங்க தருவாங்க. அப்ப நீங்க ஈஸியா உள்ள போயிட்டு நாளைக்கு எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வருஷத்துலேயே வெளில விட்டா அது அவங்களுக்கு லாஸ். சரியா, அதனால இப்போ எஸ்எஸ்சி ரயில்வேஸ்லாம் வருஷம் வருஷம் எக்ஸாம் வைப்பான். பட் இவங்களாம் வந்து எப்பயாவது தான் வைப்பாங்கன்றதுனால நீங்க ஒரு ஆள் ரிசைன் பண்ணி போயிட்டீங்கன்னா அவங்க இன்னொரு ஆளை பிடிக்கிறது கஷ்டம். அதனாலதான் இந்த பாண்டு கான்செப்டே வருது. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 5 years சர்வீஸ் பண்ணும் ஃப்ரம் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு பாண்ட்ல உறுதிமொழி எடுத்து தரணும். இன்கேஸ் அதை நான் மீறினேன்னா 9 லட்சம் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாண்ட்ல சைன் போடணும். சரியா, ஸோ அடுத்து நீங்க இது ஒரு கண்டிஷன். அண்ட் அடுத்து ஜாயின் பண்ணி முதல் 2 வருஷத்துக்கு நீங்க ஒரு ட்ரெயினி தான். அதனாலதான் இந்த ஜாப் பேரே வந்து என்னது, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி. ஓகே, அந்த 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினின்ற விட தூக்குவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க ஒரு ப்ரொபேஷன் ட்ரைனிங்ல தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் E3 லெவல்ல போஸ்ட் அடைவீங்க. இது வந்து ஒரு பேருக்காக தான், ஒரு எல்லாமே பேசிக்காக தாங்க இருக்கணும். ஒரு ட்ரைனிங் எடுத்து அதை பாஸ் பண்ணது ஒன்றும் ரொம்ப கடினமாலாம் இருக்காது. ரொம்ப ரேர் கேசஸ்ல நீங்க போயிட்டு ரொம்ப ஓபி அடிக்கிறீங்க இல்லை ஏதாவது பிரச்சனை பண்றீங்கன்னா தான் உங்களை தூக்குவாங்க. இது ஒரு பயப்படாதீங்க, நம்ம உள்ள போயிட்டுமே நம்ம வந்து நிலை இல்லையோ அப்படின்னு நினைக்க வேணாம். இது ஒரு சேஃப்டிக்காக அவங்க சொல்றது. அண்ட் ஆஃப்டர் 1 year நீங்க E3 லெவல் வந்துட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஏஜிஎம்மாவே ஆயிடுவீங்க, விச் இஸ் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இன் BSNL ஆயிடுவீங்க. அது E4, உங்க சேலரி லேக்குக்கு மேல போயிடும். ஸோ நல்ல ஒரு growth வேல்யூ இருக்கிற ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடைசியா எப்படிங்க அப்ளை பண்றதுன்னா சிம்பிள், இந்த வெப்சைட் போயிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த வெப்சைட்டை நான் வந்து லிங்க்ல வைக்கிறேன், கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். கண்டிப்பாக 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 எல்லாருமே மறுபடியும் ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனை படிக்கணும். நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு வீடியோ போடுறாங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க அதை மட்டுமே ஒரு ஃபேக்டரா எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது இஷ்யூனா கூட நீங்க சொன்னீங்கன்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. கரெக்ட் தான், நாங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ஏன்னா நாங்க எங்க சேனலே இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் சேனல்ன்றதுனால எது வந்தாலுமே
முக்கியமானதை எடுத்து சொல்றோம். பட் நீங்க உங்களுடைய பொறுப்பு என்னன்னா, நீங்க ஒரு வாட்டி அதை ஓப்பன் பண்ணி நோ மோர் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணி என்னென்னு கிளியரா படிச்சுக்கணும். சரியா? கிளியரா படிச்சுக்கிட்டு உங்களுக்கு அது செட் ஆகுதா, உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு நீங்க உங்களுடைய இதுலதான் நாலேஜ்ல தான் அப்ளை பண்ணும். சரிங்களா? அதை நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் ஏன்னா இதோட ஃபியூச்சர் நிறைய இருக்குங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணதோட இல்ல, நாளைக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக ஒரு தகவல் வரும், உங்க மெயிலை செக் பண்ணணும் ஹால் டிக்கெட்டுக்கு. மேபி நாங்க ஒரு சில டைம் அப்டேட் பண்ணுவோம், ஒரு சில டைம் வந்து பிஸியில விட்டுருவோம். ஒரு அவேர்னஸ்க்காக தான் வீடியோ போடுறோமே தவிர, நாளைக்கு வந்து நீங்க சொல்லலை அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? அது நான் வந்து சொல்லிக்கிறேன் கிளியரா. ஸோ அடுத்து ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருங்க, சைட் வந்துடும். நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன்லாம் ஈஸி தான், அப்படியே சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீ சொல்லிடுறேன். ஸோ ஃபீ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, ஏன்னா அது பிஎஸ்என்எல். பேமெண்ட் பார்த்தீங்க, சேலரி பார்த்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்ரிசர்வ்டில் வரவங்க, ஓபிசி கிரீமி லேயரோ நான் கிரீமி லேயரோ அதில் வரவங்க இடபிள்யூஎஸ் எல்லாருமே 2500 ரூபாய் பே பண்ணணும். அண்ட் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள்னா அதில் பாதி பே பண்ணால் போதும். ஓகேவா? இது ஒர்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிப்பீங்கன்னா ஒர்த்து. ஓகேவா? நீங்கள் அந்த கோர் சப்ஜெக்ட் 160 மார்க்குக்கு நான் உழைப்பேங்க, ஒரே மாதம் தாங்க, ஒரு மாதம் உழைக்காம எங்கே உழைக்க போறீங்க? ஸோ எல்லாருக்குமே இது ஒரு சடன் ஜாப் தான். ஒரு மாதம் தான் டைப் தராங்க. அப்போ ஒரு மாதத்துல என்னால் லீவ் போட்டு ஃபுல்லாக படிக்க முடியுங்க. ஆப்டிடியூடுக்கு நம்ம கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணிடுறேன். மீதி அந்த 160 மார்க்குக்கு நான் எனக்கு ஆல்ரெடி நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, இல்லை நான் ஒரு டெக்னிக்கல் கம்பெனியில் தாங்க வேலை செய்கிறேன் அப்படின்றவங்க நான் படிப்பேன்னா தாராளமாக ஒர்த்து தான். ஓகேவா? ஸோ அது நான் எப்பயுமே சொல்லிப்பேன். ஓகேவா? ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் படிச்சுட்டு அட்டன் பண்ணணும், அதான் முக்கியம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்கே போய் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே இந்த 27 சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு சென்டரை தான் சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ சென்னை இருக்கு சவுத்தில், வேற எதுவும் பெங்களூர் இருக்கு, திருவனந்தபுரம் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது நியர் போய் எழுத முடியுமோ அங்கே போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான், 3 மணி நேரம் எக்ஸாம் தான், எழுதிட்டு வந்துடலாம். மேக்ஸிமம் காலையில தான் வைப்பாங்க, சண்டே காலையில போய் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரீ ரெக்விசிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மொபைல் நம்பர் இருக்கணும், ஒரு இமெயில் ஐடி இருக்கணும், உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஜேபியில். இதெல்லாம் நீங்கள் எல்லா எக்ஸாம்லையும் பண்ணுறது தான். இல்லை ஒரு நெட் சென்டர், நல்ல நெட் சென்டர் போனால் அவங்க கைட் பண்ணிடுவாங்க. 10th சர்டிஃபிகேட் இருக்கணும். நான் சொன்னேன்லங்க, டேட் ஆஃப் பர்த்துக்கு 10th சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யணும், உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யணும். சார் நிறைய பேர் எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரல சார்னா, மார்க் ஷீட்டு, எல்லா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் வரும்லங்க. ஓகே? ஸோ நான் செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டேன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கும்ல, அதை நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் எப்போ சொன்னேன்? 7 மார்ச் 2026. அதுக்குள்ளே எந்த ஒரு அரியரும் இல்லாமல் முடிச்ச மாதிரி ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் கிளைம் பண்ணீங்கன்னா, எஸ்சி எஸ்டி இடபிள்யூசி மாதிரி ரிசர்வேஷன் கிளைம் பண்ணீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து பிடபிள்யூபிடியில் பண்ணுறவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் வைக்கணும். அவ்வளோதாங்க. சரியா? அண்ட் அடுத்து எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகு இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 1 வீக்ல ஆன்சர் கீ சேலஞ்சும் விடுவாங்க. நீங்க எழுதின எக்ஸாமோடைய ஆன்சர் கீஸை விட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா அதுக்கு ஆன்சர் கீ சேலஞ்சு நீங்க சேலஞ்சும் பண்ணலாம். ஓகேவா? அது பட் இது சும்மா ஒரு நிறைய பேர்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பட் நீங்க செக் பண்ணணும் நம்ம ஆன்சர் கீ ஏதாவது தப்பு இருக்கா. ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் போனாலும் வேலை பிரச்சனைனா நீங்க பண்ணணும். அடுத்து கொரிஸ், ஏதாவது ஹெல்ப்லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பட் அஃபிஷியலா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்பயுமே உடனே நீங்க கால் பண்ணிடுங்க. ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதான் அவங்க கொடுத்துருக்க ஹெல்ப் டெஸ்க் நம்பர்ஸ், மெயில் நம்பர்ஸ், அஃபிஷியல் ஹவர்ஸ்ல ரீச் பண்ணுங்க பிஎஸ்என்எல். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட சைட்ல இருந்து, நம்ம சேனல் சைட்ல இருந்து உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்னோட ப்ரொஃபைலுங்க, நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி பாத்துருங்க. ஸோ இது உங்களை மாதிரி நான் வந்து ஆஸ்பிரண்டா இருந்து அப்புறம் ஒரு கவர்மெண்ட்ல ஓஎன்ஜிசின்ற கவர்மெண்ட் செக்டார் அப்புறம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி அப்புறம் தான் இப்போ நான் வந்து எக்ஸாம் கோச்சா இருக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிளியர் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் அந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். குவான்ஸ் அண்ட் ரீசனிங், விச் இஸ் அந்த ஆப்டிடியூட் சொன்னல, அந்த ஆப்டிடியூடுக்கான மொத்த கோர்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து நீங்க வந்து என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லிடுறேன். நீங்களா வேற சோர்ஸ்ல படிக்கிறீங்கனாலுமே இதுதான் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த நம்பர்ஸை வச்சு போடக்கூடிய சொன்னல, இதெல்லாம் தான் அந்த டாபிக்ஸ், இதை கவர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து ரீசனிங்ன்றது வேர்ட்ஸை வச்சு போடக்கூடிய இந்த ஏபிசி, மிரர் இமேஜ், இந்த மாதிரியான உங்களுடைய லாஜிக்கை டெஸ்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ரீசனிங். இது ரெண்டுமே நம்ம வந்து தனித்தனி கோர்ஸாகவும் கொடுக்குறோம், காம்போ கோர்ஸாகவும் கொடுக்குறோம். ஸோ அந்த கோர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ விலை, என்ன ஏதாவது ஆஃபர் இருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பின்டு கமெண்ட் செக் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப்னு ஒன்று வைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும், நீங்கள் வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல, பட் பிப்ரவரி எண்டு வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26% ஆஃபர் தரும். ஓகே, அது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கிலீஷ், நிறைய பேர் இங்கிலீஷ் வந்து படிக்காமே போய் எழுதி
தேவையில்லாமல் நெகட்டிவ் மார்க் வாங்கிக்கிறீங்க. பட் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஈஸி தாங்க. 3 விஷயம் தான்: ஒகேபுலரி, கிராமர், காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? ஒகேபுலரினா என்ன? சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒரு வேர்டோட மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கிறது. கிராமர்னா என்னங்க? கரெக்டாக கிராமட்டிக்கலாக இலக்கண பிழை இல்லாமல் பேசுறது, அதை கண்டுபிடிக்கிறது, எங்கே எரர் இருக்கு ஸ்பாட் பண்ணுறது. காம்ப்ரிஹென்ஷன் என்னங்க? ஒரு பேசேஜை படித்து அதுக்கு தகுந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறது, இல்லை ஒரு பேசேஜ் கலைஞ்சிருந்துச்சுன்னா அதை அடுக்கிறது. இதெல்லாம் தான் பேசேஜ். இது ஓகேவா? இப்போ இந்த 3 ஸ்கில்லை டெவலப் பண்ணாலே இங்கிலீஷை வந்து நீங்கள் ஃபுல் நிறைய மார்க்ஸ் எடுத்துடலாம். இதை எப்படி படிக்கிறதுன்றது அது ஒரு 20 நிமிஷம் பேசணும். அந்த வீடியோவையும் நான் கீழே பின் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் இருக்குது. 40 மார்க்கில் மினிமம் ஒரு 10 மார்க்காச்சும் இங்கிலீஷ் வரும். சரியா? ஆப்டிடியூட் டெஸ்ட்ல. அதனால என்னென்ன புக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த பிஎஸ்என்எல் எக்ஸாமுக்காகவே ஏதாவது புக் இருக்குமா? இந்த பிஎஸ்என்எல் எக்ஸாமுக்காகவே ஏதாவது கோர்ஸ் இருக்குமா? இந்த பிஎஸ்என்எல் எக்ஸாமுக்காகவே ஏதாவது நோட்ஸ் இருக்குமா? நிறைய பேர் வந்து குறிப்பாக பிகினர்ஸ் வந்து கேட்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, உலகத்தில் இந்தியாவில் வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கோர்ஸ் புக் கிடையாது. அந்த டாபிக்கு என்ன புக், புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். அப்போ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு என்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் கோர்ஸ் தருவாங்க, நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷுக்கு நான் பொதுவாக இதை புக்ஸ் படிச்சா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சூட் ஆகுன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது படிச்சா போதும். சரியா? பிஎஸ்என்எலுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுதான் பெஸ்ட்ன்னு நம்பாதீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் வந்து ஒரு கோர்ஸை பிஎஸ்என்எல் கோர்ஸ்ன்னு ரீநேம் பண்ணி இந்த டைம்ல புஷ் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். சரியா? சூப்பர். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி பிடிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பின் பண்ணிடுறேன். நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது குறித்து வேற எந்த அப்டேட்ஸ்னாலும் நான் அதில் தான் போடுவேன். நான் அடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம அட்மின் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் விட்டேன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸை நான் உங்களுக்கு எதில் காமிக்கிறேன்னு சொன்னேன்? நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷனையும் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். இந்த பாருங்க, இதான் நோட்டிஃபிகேஷன். இது ஒரு 20 பக்க பேஜாக இருக்கும். கண்டிப்பாக இதை வாசிங்க. பார்ட் 2 கோர் டெக்னிக்கல் டெலிகாம்க்கு இதாங்க சிலபஸ். ஸோ பேசிக் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கான்செப்டில் இந்த டாபிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈஸி, படித்தவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னென்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் சிலபஸ். ஸோ கிளியராக கொடுத்துட்டாங்க. இதோட கிளியராக கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் காலேஜில் செமஸ்டரில் படிக்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கையும் அப்படியே நூல் பிடிச்சி போய் ஒரு சோர்ஸை எடுத்து கவர் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு மாதம் தான் டைம் இருக்குன்னும் போது உங்களுக்கும் ஒரு மாதம் தான், எல்லாருக்கும் ஒரு மாதம் தான். அந்த ஒரு மாசத்துல யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 160 மார்க் நிறைய மார்க் எடுத்து வேலைக்குள்ள போறாங்க. சரிங்களா? அதனால நல்லா படிங்க. அந்த ஒரு மாசத்துல வந்து ஆப்டிடியூடும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நம்ம கோர்ஸ்லயுமே கூட ஆப்டிடியூட்ல அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்தாலே பேசிக்ஸ் கவர் ஆயிடும். இல்ல அந்த டாபிக்ல நான் ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு காமிச்சிருப்பேன். அதை பண்ணாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதனால முடிந்த வரைக்கும் படிங்க. எல்லாருக்கும் அதே சுச்சுவேஷன் தான். சரியா? ஸோ இதாங்க. ஸோ டாபிக்ஸ் அது பாட்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சிஎம்ஏக்கும் டாபிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே சார், நீங்க பாருங்க, இந்த பிடிஎஃப் இருக்குது, அதுல டாபிக்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ்.